குழந்தைகளுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு சின்ன குழந்தைய போய் ஒரு 7-8 வயசு போய் பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு சொல்கிறது நல்லா இருக்காது. அதே இடத்துல ஓடி ஆடி விளையாடுங்க, ஜம்ப் பண்ணி விளையாடுங்கன்னு சொன்னாவே தானாகவே தசையானது நல்லா பலம் பெற்றுரும். அதை எல்லாமே நம்ம பாரம்பரியமாக செஞ்ச பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாலே சாதாரணமாக ஸ்ட்ரென்தனிங் நம்மளுக்கு வரும். இன்னைக்கு எல்லாம் யாரை கேட்டாலும் வாக்கிங் தான், குழந்தைங்க இருந்தாலும் வாக்கிங் தான் போகிறாங்க. இந்த ரன்னிங் ஓட்டங்கிறதே மறந்துட்டாங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏதோ அத்லெட்டிக் தான் ஓடணுமே தவிர மக்கள்லாம் ஓடக்கூடாது, குழந்தைங்கள்லாம் ஓடக்கூடாதுங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஓடி ஆடி விளையாட சொல்லணும், மணலில் விளையாடணும் முக்கியமாக. அப்போ தான் நல்லா காஃப் மசில்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். எவ்வளோ லிம்பில் மூவ்மெண்ட் நிறையா இருக்கோ, அதாவது கை காலில் எவ்வளோ இயக்கங்கள் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரத்த ஓட்டம் அதிகமாகும். என்ன டீனேஜ் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதும் இயற்கையாகவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதும் அந்த யூத்தில் தான். இப்போ செய்கிற எக்ஸசைஸ் எல்லாமே ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு பயன்படுங்கிறது மறந்துடுறாங்க. இப்போ நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி குனிஞ்சு நல்லா காலை தொட்டால் தான் நீங்கள் 45 வயசில் பேக் பெயின் வராது. உடம்பு நல்லா சைடில் பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்தால் தான் உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஃபியூச்சரில் வராது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதாங்க அவங்களோட விருப்பம் என்னவோ, எதில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமோ அதில் நம்ம கொடுக்கணுங்கிறது முக்கியமானது. பேரண்ட்டுக்கு செஸ் பிடிக்குங்கிறதுனால பிள்ளைக்கு கொண்டு போகிறாங்க, பெரும்பாலும் இடத்துல அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள விடுறது தான் ரொம்ப நல்லது. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆரோக்கியத்துல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல வீடியோஸுமே பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களையுமே பகிர்ந்துருக்கிறதுக்காக, நிறைய விஷயங்களையுமே ஷேர் பண்றதுக்காக கண்ணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. பிசியோதெரபிஸ்ட், யோகா டீச்சர், சைக்காலஜின்ட்டு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இன்றியமையாத ஒண்ணா இருக்கு. தொடர்ந்து பல சேவைகளையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கங்க. ஓகே, நான் கண்ணன் ஃபிசியோதெரபிஸ்ட். பெயின் ரிலீஃப் பண்ணுறதை என்னுடைய ப்ரொஃபஷனாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபிசியோதெரப்பினுடைய பயன்பாடு பல விதத்தில் இருக்குது. ப்ரீ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ப்ரீ போஸ்ட் நேட்டல் கேர், இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. இப்படி பல விதத்தில் இருந்தாலும் நான் வலி நிவாரணத்தை முக்கியமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஓல்டேஜ் பீப்புளிலேருந்து சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய எல்லா வலிகளையும், இன்ஜூரி, லிகமெண்ட் இன்ஜூரி, பெரிய நீ பெயின், நெக் ஸ்டிஃப்னஸ், நெக்கில் வரக்கூடிய விஷயங்களும், எல்போ, இது மாதிரி எல்லா விதத்தில் வரக்கூடிய வலியை கையாலேயே சரி பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிசியோதெரப்பின்னு சொல்லும்போது எல்லாம் எலக்ட்ரோதெரப்பியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த எம்எம்டிங்கிற மசில் மேனிப்புலேட்டிவ் தெரப்பி அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு அது மூலமாக வலி நிவாரணம் ஒரு 25 வருஷமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் தேடி வராங்க. அந்த சேவையை தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இப்போ நான் ஃபிசியோவில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சைக்காலஜி, யோகா பண்ணமே தவிர யோகா வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஃபிட்னஸ்க்கு நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக ஆஃபீஸ், கம்பெனிஸ், இது மாதிரி சைடில் கூப்பிட்டு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் பெயின் ரிலீஃப் கேம்புக்கு கூப்பிட்டு ஐடி கம்பெனிஸ் அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் என்னுடைய சேவையாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ சைக்காலஜி முக்கியமாக நான் ப்ரொஃபஷன் பண்ணுறது இல்லை அவ்வளோ தூரம். ஆனால் மன ரீதியான சில விஷயங்களுக்கு சில மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும். முக்கியமாக வலி நிவாரணம் மட்டும் நல்ல சிறப்பாக மெஷினை டிபெண்ட் பண்ணாமல் கையாலே பண்ணக்கூடிய அந்த மேனிப்புலேட்டிவ் தெரப்பி பண்ணுறது தான் என்னுடைய சிறப்பு. அதுதான் நான் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைகள் அப்படின்னாலே நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்காங்க சார். சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த பேருக்கே ஒரு பெரிய பவர் இருக்கு. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் இப்ப அதிகமா ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை. எல்லாருடைய கையிலயுமே அந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அந்த போனை பயன்படுத்துறதுனால சில்ட்ரன்ஸ்க்கு என்ன மாதிரியான அஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் சார்? அதாவது மனரீதியாக பாதிக்கிறத நிறைய பேர் பேசியிருப்பாங்க. முக்கியமாக மொபிலிட்டி பாதிக்கிறத பற்றி நான் சொல்லலாம். அதான் என்னுடைய ஏரியா அப்படிங்கிறதுனால சொல்லுவேன். குழந்தைகளுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு சின்ன குழந்தைய போய் ஒரு 7-8 வயசு போய் பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு சொல்கிறது நல்லா இருக்காது. அதே இடத்துல ஓடி ஆடி விளையாடுங்க, ஜம்ப் பண்ணி விளையாடுங்கன்னு சொன்னாவே தானாகவே தசையானது நல்லா பலம் பெற்றுரும். அதை எல்லாமே நம்ம பாரம்பரியமாக செஞ்ச பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாலே சாதாரணமாக ஸ்ட்ரென்தனிங் நம்மளுக்கு வரும். இவங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள், ஜாயிண்டில் பெயின் வருது, ஆங்கிளில் பெயின் வருது, நெக்கில் பெயின் வருதுன்னு யாரும் வளர மாட்டாங்க. அதாவது சொல்லி புலம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆகிரும். ஏன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய நொண்டி அடித்து விளையாடுறது, ஒருத்தர் குனியை வச்சு ஜம்ப் பண்ணி விளையாடுறது, இருட்டுலேயும் பழக விடணும். எப்பவுமே லைட்லேயே வெளிச்சத்திலே இருந்து பழக்கப்பட்டால் அந்த குழந்தை கொஞ்சம் சின்ன இருட்டாக இருந்தால் கூட பயப்படுது. அதனால் இடி, மின்னல், எல்லா இயற்கையினோட இருக்கக்கூடிய எல்லா அம்சத்தினோடையும் இந்த குழந்தை பழகினாதான் அந்த குழந்தை மன ரீதியாகவும் ஸ்ட்ராங் ஆகுவாங்க, உடம்பு ரீதியாகவும் நல்லா மசில்லாம் நல்லா டோனிங் ஆகும்.
ஸோ அதுக்கு நம்ம பாரம்பரியமான விளையாட்டுகள், முக்கியமாக பல்லாங்குழி விளையாடுறது. பல்லாங்குழி நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்தை நல்லா அதிகப்படுத்தும். நல்லா எடுத்துப்பட்டு விளையாட சொல்லுவாங்க. ஒரு காய் தள்ளி போட்டு விளையாடுறா 2 முத்து ஒரு பாண்டி அள்ளலாம். அப்போ எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் 7, 8, 10 வயசுலேயே அப்போ விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி பழக்க வழக்கம்லாம் நம்ம அறிவுறுத்தி அதை கொண்டு வந்தாங்கன்னா மென்டல் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். விளையாட விடுறதுல பல நாள் ஓடி ஆடி விளையாடணும். ஒரே இடத்துல இருக்கமா உட்கார வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் ஏதாவது முயற்சி செஞ்சு ஓட்டம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாம் யாரை கேட்டாலும் வாக்கிங் தான். குழந்தைங்க இருந்தாலும் வாக்கிங் தான் போகிறாங்க. இந்த ரன்னிங் ஓட்டங்கிறதே மறந்துட்டாங்க. ஏதோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏதோ அத்லெட்டிக் தான் ஓடணுமே தவிர மக்கள்லாம் ஓடக்கூடாது, குழந்தைங்கள்லாம் ஓடக்கூடாதுங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஓடி ஆடி விளையாட சொல்லணும். மணலில் விளையாடணும் முக்கியமாக. அப்போ தான் நல்லா காஃப் மசில்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். எவ்வளோ லிம்பில் மூவ்மெண்ட் நிறையா இருக்கோ, அதாவது கை காலில் எவ்வளோ இயக்கங்கள் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஹார்ட்டு நல்லா டெவலப் ஆகும். சின்ன வயசுலேயே ஹார்ட்டு நல்லா ஹைப்பர்ட்ரோபி ஆகி நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிக்கும் ஹார்ட். ஸோ ஒரு ஃபியூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வராத அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு மன இறுக்கத்தை போக்குறதுக்கும் உடலை வலிமைப்படுத்துறதுக்கும் கிராமத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று. அதை ஊக்குவித்து எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் அறிவுறுத்தி ஓட விடுறது, விளையாட விடுறது, வீட்டுக்குள்ளே அடைக்கு இல்லாமல் இருக்க சொல்லாமல் வெளியில் விளையாடக்கூடியது மணலில் விளையாடணும் முக்கியமாக. இப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல உடலானது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தசையும் நல்லா பலம்படும். தசைனால் வரக்கூடிய வலியை அவங்க அதுலேருந்து இல்லாமல் அவங்கள காப்பாற்றிக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் பிடி பீரியடில் மட்டும்தான் விளையாடணும்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ பிடி பீரியட்லாம் கூட இல்லை. அதனால் இப்போ விளையாடக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு இந்த ஓட்டங்கிறது அவ்வளோ முக்கியம். ஓட்டம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாகி வரும். இது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வரணும். இப்போ ரொம்ப கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க பிள்ளைங்களை எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, தட்டை கூட கழுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, தான் தட்டை கழுவுற அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும். இதுவும் ஒரு உடற்பயிற்சி தான். டம்ளரை கழுவ விடணும். அதுதான் குறுகிய இடத்துல வச்சு நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு அது எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையே அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வோடு சேர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு உடம்பானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தசையும் நல்லா பலம்படும். ஃபியூச்சரில் என்ன டீனேஜ் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதும் இயற்கையாகவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதும் அந்த யூத்தில் தான். இப்போ செய்கிற எக்ஸசைஸ் எல்லாமே ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு பயன்படுங்கிறது மறந்துடுறாங்க. இப்போ நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி குனிஞ்சு நல்லா காலை தொட்டால் தான் நீங்கள் 45 வயசில் பேக் பெயின் வராது. உடம்பு நல்லா சைடில் பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்தால் தான் உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஃபியூச்சரில் வராது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இது எல்லாமே விளையாட்டில் எந்த விளையாட்டில் இருக்கோ அந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தி செய்ய வைக்கணும். அதனால் 10 வயசு 8 வயசு பிள்ளைய ஜிம்முக்கு அனுப்புறதை விட விளையாட்டை ஊக்கப்படுத்தி விளையாட்டு மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது எல்லாமே ஃபியூச்சருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது 3 மாதத்துக்கு பிறகு தான் பயன் தரும்னு நினைக்கணும். உடனே ஏதாவது முடியாட்டினா அப்போ ஞாபகம் வரும், உடற்பயிற்சி செய்யணும்னு 4லேருந்து செய்யணும்ப்பா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்ச உடனே அதான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய பயிற்சியினுடைய பயன் தொடர்ச்சியாக இடைவிடாமல் செஞ்சால் 3 மாதத்துக்கு பிறகு தான் பலன் தரும். அப்போ தான் மசில் நல்ல டோனிங் ஆகும். 15 நாளில் ஓரளவுக்கு ஒரு பாடியில் கொஞ்சம் டோனிங் தெரியும். ஸோ எதிர்காலத்தை நல்லா வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம உடற்பயிற்சி செய்கிறோங்கிறத மனசில் நம்ம செட் பண்ணணும். அன்றன்றைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு பண்ணுறங்கிற மாதிரி கிடையாது. அதனால் உடற்பயிற்சி நம்மளுடைய நடைமுறையிலேயே நம்மளுடைய ஆக்டிவிட்டிலேயே வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுதான் குழந்தைக்கு ஊக்கப்படுத்தணும். இந்த காலத்துலலாம் ஒரு 70-80 வயதுல தான் முட்டி வலி, கை கால் வலி, ஜாயிண்ட்லலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்க கொஞ்ச நேரம் தான் ஓடி ஆடி விளையாடுறாங்க, உடனே கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு உட்காந்துடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாங்க வேர் அண்ட் டேர்னு ஒன்று இருக்குது. அதிகமாக அந்த சவ்வுகளையும் தசைகளையும் பயன்படுத்தி வர்றது தான் உண்மையான வழியாக இருக்கணும். அது எப்படின்னா ஏஜானவங்களுக்கு வரணும். ஆனால் இப்போ என்னென்னா குழந்தைங்களுக்கே வரணும். 2 எக்ஸ்ட்ரீம் எப்பவுமே சொல்லுவேன். ஒன்று உடற்பயிற்சியை செய்யாதனால வர்றது, ஒன்று ஓவர் யூஸ்னால வர்றது. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படின்னா ஆக்டிவிட்டியே குறைஞ்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் குறைஞ்சி போயிடுது. இப்போ 45 வயசுலோடைய முதிர்ச்சி தன்மை 18-20 வயசுல வர ஆரம்பிச்சிருது மசிலில் நான் சொல்கிறது. ஸோ டெண்டன் லிகமெண்ட்லாம் ரொம்ப டைட் ஆயிடுது டூ டு லேக் ஆஃப் மூவ்மெண்ட். ஓடி ஆடி விளையாடுறதில்ல, ஒரே இடத்துல சேர்லேயே உட்காந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃபோன் பார்க்குறது, இயக்கம் குறைஞ்சி ஒரே இடத்துல இருக்க தசை நார்களும் என்ன ஆயிரும்னா ரொம்ப இருக்க நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த யங்ஸ்டரே அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டிக்கு அவங்களுடைய தசை கோஆப்ரேட் பண்ண மாட்டுது, அந்த லிகமெண்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டுது அவங்களுடைய ஆக்டிவிட்டிக்கு. அதனால தான் கீழே இப்படி லேசாக கால் வளைஞ்சாவே ஆங்கிளில் ரெப்சர் டேர் வந்துடுது. இன்னும் அதிகமாக போய் ஃப்ராக்சர் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு சின்ன பள்ளத்தில் கால் மடங்கினா கூட இதெல்லாம் ஆகிடுது. இது எல்லாமே லேக் ஆஃப் மூவ்மெண்ட் அதனால் வருது. லேக் ஆஃப் மூவ்மெண்ட்னால என்ன செய்யும்? ரத்த ஓட்டம் கம்மியாகும். ரத்த ஓட்டம் கம்மியானாவே அந்த இடம் ஸ்டிஃப் ஆகும். ஸ்டிஃப் ஆனாவே இன்ஃப்ளமேஷன் வரும். எல்லாம் ஒன்றோட
ஒன்று மோல்டாகி வரும். ஸோ இந்த இந்த வாய்ப்புகள்லாம் இப்போ குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் பரிதாபப்படக்கூடிய நிலைமை தான். ஆனால் அவங்க தான் அந்த உடற்பயிற்சி செஞ்சு அதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டு அந்த இன்ஜூரிலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும். வேறு வழியே கிடையாது. இப்போ ஒரு 6ல இருந்து 10 வயதுக்குள்ள இருக்கிறது தான் ஒரு நல்ல வளர்ற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்துல வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸோ இல்ல இந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுனீங்கன்னா உங்களோட எலும்புகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? எலும்பு ஸ்ட்ராங் எல்லாமே ரத்த ஓட்டம் தாங்க. ஏன்னா எலும்புக்கு ரத்த ஓட்டம் உண்டு. எந்த பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சாலும் எல்லா சிஸ்டத்துக்குமே நல்லது. அது அல்டிமேட் இதுக்கும் இதனுடைய கால்சியம் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். அதுக்கு எலும்புக்கு போகக்கூடிய ரத்தமும் நல்லா அதிகமாகும். பொதுவாக அது எல்லா உறுப்புகளுக்கும் அதை பலப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கும்போது எலும்பு நல்லா பலமாகும். அது சின்ன வயசு தான் கிடையாது, எந்த வயசுக்கும் அதே தான் நடக்கும். அதனால் எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சால் எல்லா ஆர்கனுக்குமே நல்லது தாங்க. இப்போ வீட்டுக்குள்ள விளையாடுற கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். வீட்டுக்கு வெளியில விளையாடுற விளையாட்டு நிறைய பேர் மறந்துட்டாங்க. குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள விளையாடுறது நல்லதா இல்ல வீட்டுக்கு வெளியே விளையாடுறது நல்லதா? வெளியில விளையாண்டாதாங்க ஸ்டாமினா கிடைக்கும். உள்ளார நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லிமிட்டட் ஏரியாக்குள்ளே ஓடி ஆடி நம்மளுடைய ஆக்டிவிட்டியை கொண்டு வரோம். இதே நீங்கள் வெளியில் கரடு முரடான இடத்துல வேலை உண்மையில் அதுதான் உண்மையானது. இப்போ பொதுவாக பார்த்தா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், மன தைரியம் இருக்கும், எதையுமே சாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். வேறு சிட்டியில் உள்ளவங்களுக்கு வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு அவங்களாம் வரப்பு வாய்க்கால்னால் என்னென்னு தெரியாது. இங்கே தாண்டி ஓடி ஆடி விளையாடுவாங்க. இன்றைக்கி ஒரு 65-70 வயசில் உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்டாமினா இருக்கும், நல்ல மன பலம் இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசில் அதெல்லாம் செஞ்சு பழகினதுனால வந்தது. இன்றைக்குள்ள இளைய தலைமுறை இந்த யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. அதனால தான் வெளியிலையும் பழகணும்னு சொல்கிறது. ரோடுலேயும் விளையாடணும். ரோடெல்லாம் பஸ் இருக்கிற இடத்துல இல்லை, அது பாதுகாப்பான இடத்துல, வெளியிலையும் ரொம்ப கிரவுண்ட்லேயே எங்கேயோ இப்படி விளையாண்டாதான் மனத்துக்கும் உற்சாகம் வரும், நமக்கு ஒரு தைரியம் வரும். மசில் அதை ஸ்டாமினா ப்ரூவ் பண்ணுறதுக்கு லாங் ஸ்ட்ரெச் தான் நல்லது. சும்மா அந்த லாங் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த எக்ஸசைஸுமே உங்களை உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அதை நம்ம ஊக்குவிச்சு அவங்க செய்ய வைக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெளியில விளையாட அனுமதிச்சாங்கன்னா அவங்களோட பெற்றோர் உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு கேள்வியா இருக்கு சார். வெளியே போய் பாப்பா விளையாடுனாங்கன்னா மறாவது நாளே உடம்பு சரியில்லாம போயிடுது அந்த சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாங்க என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணும் பாடி, இம்யூனிட்டி சிஸ்டம் ஏற்றுக்கணும். நீங்கள் 10 வயசு வரைக்கும் போற்றி வச்சுட்டு 11ஆம் வயசில் திடீர்னு அவனை கிரவுண்டில் விட்டால் அந்த அலர்ஜி தாங்காது. அதுக்கு தான் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வெளியில் போச்சோன்னு சொல்கிறதே அதுதான். 6 வயசு நான் சொல்கிறது, 6 வயசுலேருந்து கொஞ்சம் வெளி பழக்கத்தை வச்சுக்கணும். வெளியில் போக சொல்லணும் நடந்து. ஓகே இல்லை, நம்மளே காரில் அழைச்சிட்டு போகிறது, நம்மளே பைக்கில் அழைச்சிட்டு போகிறது இல்லாமல் வெளியில் புழங்க வச்சிங்கன்னா வெளியில் உள்ள இம்யூனிட்டி பவர் நல்லா அதிகமாகும். அப்போ திடீர்னு நீங்கள் வெளியில் போகும்போது அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அலர்ஜி வர்றது, ஜுரம் வர்றது, இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால தான் சின்ன வயசுலேயுமே எதுவுமே பழக்கப்படுத்திக்கணும் சின்ன வயசுலேருந்து. அப்போ உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி நல்ல தைரியம் கிடைக்கும், உடம்பு நல்லா வலிமையாக இருக்கும். ஸோ அதனால தான் உடற்பயிற்சி வெளியில் போகணுங்கிறது பழகணுங்கிறது முக்கியமான ஒன்று. நீங்க சைக்காலஜி படிச்சதுனால ஒரு கேள்வி சார். இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க இந்த சம்மர் லீவ்ல எல்லாம் வீட்டுல இருந்தா செஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ், நிறைய கிளாஸ் சேர்த்து விடுறாங்கல்ல சார். அது வந்து பேரண்டோட சைட்ல இருந்து அது என்னதான் வந்து குழந்தைக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து திணிக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார்? அதாங்க, அவங்களோட விருப்பம் என்னவோ, எதில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமோ அதில் நம்ம கொடுக்கணுங்கிறது முக்கியமானது. பேரண்ட்டுக்கு செஸ் பிடிக்குங்கிறதுனால பிள்ளைக்கு கொண்டு போகிறாங்க, பெரும்பாலும் இடத்துல அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள விடுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ சொன்னது எல்லாமே உளவியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் சொல்கிறேன். வெளியில் போய் பழகணும்னு சொல்கிறதும் உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். பழகிறதுலேருந்து, என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ணுறதுலேருந்து, வெளிச்சத்தை பார்க்குறதுலேருந்து, மழையை தாங்கிறதுலேருந்து, இடி மின்னலை பார்க்கணும், அதில் நடந்து போகணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றாதான் மனதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜன்னலை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இடி மின்னல் என்னென்னு தெரியாமல் வாழ்கிற பிள்ளைங்களுக்கு தான் பயம் அதிகமாக இருக்கும். அதனால தான் எதை பார்த்தாலும் ஃபோபியா அப்படிங்கிறது வருது, ஆங்ஸைட்டி வருது, டிப்ரெஷன் வருது. இது எல்லாமே இந்த பஞ்சபூதத்தோடு நம்ம பார்க்காது தான், அதோட அனுபவம் பண்ணாதது தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவேன். இதே இப்போ கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிள்ளைங்க பயப்படாது, இடிமின்னல்லாம் லேசாக காரணம் ரொம்ப பயந்து ஓடுற அளவுக்குலாம் வராது. ஏன்னா பார்த்து அதை ஏற்றுக்கிட்டு மனசு. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, இடிமின்னல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அனுபவமே கிடையாது. அதை தாங்குகிற மனசு வேணும். அதனால தான் அவங்களுக்கு இந்த பயம் இதெல்லாம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியும். ஸோ அதனால தான் அவங்களை வெளியில் போகணும், வெளியில் உள்ள பஞ்சபூதத்தோடு தொடர்பு வச்சுக்கணும்னு நான் சொல்கிறது காரணமே அதுதான். ஸோ அது எல்லாமே உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொன்னது எல்லாமே. இப்போ நிறைய பேர் இந்த பேக் பெயின் வந்தா வந்து முன்னாடி முன்னாடி குனியக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது உண்மைதாங்க. அது ஒரு அக்யூட் ஸ்டேஜில் முக்கியமாக பல்ஜிங், L5S1 வரக்கூடிய அந்த சியாட்டிகா, இது மாதிரி இருக்கக்கூடிய சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், நர்வ் இரிட்டேஷன், இது வரும்போது அக்யூட் ஸ்டேஜில்
பெண்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பெண்ட் பண்ணக்கூடாது தான். ஆனால் இதுவே ஒரு பெரிய தாரக மந்திரம் மாதிரி எடுத்துகிட்டு எப்போவுமே நம்ம முன்னால் குனியக்கூடாதுன்னு இருந்து இருக்கிறது நல்லதில்லை. எப்போவுமே முன்னால் குனியாட்டினா பேக் மசில் ரொம்ப வீக் ஆகும், அப்டமன் மசில் வீக் ஆகும். எப்போ அப்டமன் மசில் வீக் ஆகுதோ பேக்லேயும் திரும்ப ஸ்ட்ரெயின் வரும். இது எல்லாம் மோல்ட் ஆகி பேக் பெயின் அதிகமாகிட்டுமே போகுமே தவிர அதனால் முன்னால் குனியணும். முன்னால் குனிஞ்சாதான் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும், லோ பேக் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். இதெல்லாம் எப்போ குனியணும்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து 5வது 6வது 7வது நாளுக்கு பிறகு நான் எல்லா பேஷண்ட்டையும் முன்னால் குனிய வச்சு வலி இல்லாமல் ஆகிற அளவுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பேக் பெயின் போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணி விட்றாங்க, சார் நீங்கள் முன்னால் மட்டும் குனிஞ்சிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போகிற நோக்கமே என்னால் முன்னால் குனிய முடியாது தான் போகிறாங்க. அப்புறம் மருத்துவம்னு செஞ்சு முடித்த பிறகு ஹோம் அட்வைஸில் அது சொல்லி விட்றாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னையை பொறுத்தளவுக்கு என்னைட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்குமே பேக் பெயினை சரி பண்ணி முன்னால் குனிஞ்சாலும் வலி வராத அளவுக்கு பண்ணுறது தான் நிவாரணம்னு பேர். அதை நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். 7-8 நாள்லேயே அவங்க நல்லா முன்னால் குனிய வச்சு தான் நம்ம அனுப்புவோம். அது எல்லாமே காலகட்டத்தை ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு 10 நாள் 15 நாள்னு சொல்லுவேன், சின்ன பெயினாக இருந்தால் கொஞ்சம் நாள்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்ன ஆயிடுதுன்னா என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் 27 வயசில் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. அவர் 56 வயசு வரைக்கும் முன்னால் குனிஞ்சது கிடையாதான். ஏன்னா அவர் டாக்டரை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை டாக்டரே தப்பாக சொன்னாராங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இவர் அந்த 20-30 வருஷமே குனியாமல் இருந்து 56 வயசில் என்னை பார்க்குறாரு. 56-57 வயசில் சார் குனிங்க. இல்லை சார் குனியப்படாது சார், பேக் பெயின். யார் சொன்னது? என்ன நான் 27 வயசில் இப்படி போனேன் சார், பேக் பெயின். நான் முன்னால் குனியப்படாதுன்னா நான் குனிஞ்சதே இல்லை. என்ன பார்த்தா நல்ல டம்மி, இவ்வளோ பெரிய டம்மியோட பெருசாக உட்காந்துருக்கு. எப்போ நீங்கள் முன்னால் குனியலையோ தொப்பை போட்டுரும், தொப்பை மசில் வீக் ஆகும், ஜீரண பிரச்சனை வரும். அது மாதிரி எப்போ முன்னால் நல்லா குனிகிறீங்களோ அப்போ தான் பேக் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் முன்னால் குனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ராக்சர் சில விஷயம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முன்னால் குனியக்கூடாது தான். வெறும் இந்த டிஸ்க் பல்ஜிங் இருந்தாவே அதனுடைய வலி இரிட்டேஷன்லாம் சரி பண்ண பிறகு அவங்கள கண்டிப்பாக முன்னால் குனிய சொல்லணும். அதுதான் முழுமையான ட்ரீட்மெண்ட். எங்கள் பேஷண்ட் எல்லாருக்குமே முன்னால் குனிய சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வெயிட்டு தூக்கிட்டுலாம் ஏற சொல்லியிருக்கேன். 40 கிலோ 35 கிலோ வெயிட்டு தூக்கிட்டு 3-4 மாடி ஸ்டேர் கேஸில் ஏறி போகிற பேஷண்ட்லாம் பார்த்துருக்கேன். இந்த டிஸ்க் பல்ஜிங்கில் வர்றவங்களுக்கு அந்தளவுக்கு நிவாரணம் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் மேனிப்புலேட்டிவ் தெரப்பியினுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம். மேனிப்புலேட்டிவ் தெரப்பி மூலமாக அந்த வலியை சரி பண்ணிங்கன்னா அவங்கள முன்னால் குனிய சொல்லலாம். முன்னால் குனியணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஃப்ரீ ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங் ஃப்ரீயாக இருந்தால் நல்ல வரும், நடக்க முடியும். அது மாதிரி வயிறுக்கு நல்லா அப்டமன் நல்லா அழுந்தணும். அந்தளவுக்கு முன்னால் பயிற்சி, முன்னால் குனிஞ்சு முன்னால் குனியக்கூடிய அந்த பயிற்சியை செஞ்சு பழகணும். அப்போ தான் ஸ்பைனில் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜிங் ஃபர்தராக வராது. அது ஒரு தப்பான கான்செப்ட். கொஞ்ச காலத்துக்கு ஓகேங்க, நிரந்தரமாக முன்னால் குனியாமல் இருக்கிறங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. கண்டிப்பாக அவரை புரிய வைக்கணும். கண்டிப்பா சார். நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.